கஸ்தூரி. பொண்டாட்டியோட குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். அவங்க நல்லதுக்காக தான் பண்ணேன். ஆனா மங்க அதை புரிஞ்சுக்கலையே. சரிடா, போனது போட்டோம். அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. நீ வா, வீட்டுக்கு போலாம். இல்ல ராஜா, இனிமே நான் யார் வீட்டுக்கும் வரதல்ல. என்னால உன் குடும்பத்துக்கு கஷ்டம் வர வேண்டாம். நீ போ, உங்க அம்மாவையும் தங்கச்சியும் நல்லா பாத்துக்க போ. டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா. உன்னை நான் இப்படியே விட்டுட்டு போக முடியுமா? நீ என் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ. நானே கொண்டு வந்து விடுறேன். ஜெயந்தி இல்லாம நான் வீட்டுக்கு போக முடியாதுடா. அவ இல்லாம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு மங்க சொல்லிட்டா. டேய், இப்ப அது கூட பிரச்சனை இல்லடா. ஜெயந்தி கிடைச்சிட்டா. ஜெயந்தி கிடைச்சிட்டாளா? எங்கடா இருக்கா? அவ என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு வீட்டுல இருந்திருக்கா. விஷயம் தெரிஞ்சு எங்க அம்மா போய் கூட்டு வந்துட்டாங்க. இப்ப அவ எங்க இருக்கா? அவ இப்ப உங்க வீட்டுல தான் இருக்கா. எங்க வீட்லயா? ஆமாண்டா, ஜெயந்தி எழுதி வச்ச லெட்டர் அவங்க கைக்கு கிடைச்சாச்சு. உன் சம்சாரத்துக்கும் உன் மாமியாருக்கும் நீ காரணம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. டேய், உன் மேல தேவையில்லாம சந்தேகப்பட்டு உன் மனசை புண்படுத்திட்டோமேன்னு மங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நம்ம கம்பெனில எல்லாம் வந்து தேடி பார்த்துட்டு போனாங்க. இப்பவும் தேடிட்டு இருக்காங்க. நீ வாடா, வீட்டுக்கு போலாம். இல்லடா, நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் புருஷனை நம்புறதான்டா நல்ல பொண்டாட்டி. மங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கலையே. அதுக்கெல்லாம் நீ தான்டா காரணம். நீயே ஜெயந்தி கற்பத்துக்கு காரணம் சொன்ன பிறகு யார் தான் நம்பாம இருப்பாங்க? உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு அவங்க மேல தப்பு சொல்றது நியாயமே இல்ல. சரி வாடா, வீட்டுக்கு போலாம். சொல்றது கரெக்ட் தான்டா, கரெக்ட் தான். என் மேலதான் தப்பு. பாவம், அவ வயிற்றுல வளர்ந்த குழந்தைய பத்தி அவ எவ்வளவு கனவுல இருந்தா. அந்த குழந்தை கலைஞ்சதோட அவ கனவும் கலைஞ்சு போச்சு. இனிமே அவ முகத்துல நான் எப்படி முழிக்க முடியும்? இப்படியே எங்கேயாவது போயிடுறேன்டா. இது பாரு, என்ன பார்த்தத நீ யார்கிட்ட சொல்லிடாத. நீ கிளம்பு. இல்லடா, இந்த நிலைமையில உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன். எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். வாடா. நான் வீட்டுக்கு வரமாட்டேன்டா. உன் அம்மா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க தெரியுமா? உன் தங்கச்சி என்ன சொந்த அண்ணனா பார்த்தாரா? என்ன இந்த கோலத்துல பார்த்தா அவங்களால தாங்கிக்க முடியாது. இப்போ அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க. உன்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ என் கூட வா. வாடா பரத். இப்போ பரத், சொன்னா கேளு. வாடா. இது பார், என்ன கம்பல் பண்ணாத. மீறி கூப்பிட்டா நான் யார் கண்ணிலும் படாம எங்கேயாவது போயிருவேன். போடா, ப்ளீஸ் போடா. பரத், வாடா. போடா, சொன்னா கேளு. நானே போறேன். போ. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே உங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? என் கல்யாண விஷயத்த நீதான் ஆரம்பிச்சம்மா. நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது எனக்கு சம்மதமா. சரி, அப்ப வர வெள்ளிக்கிழமையே இவங்க கல்யாணத்தை பண்ணிடலாம். சரிமா. கணேசனா, இன்னொரு விஷயம். பொற்கொடி ஜாதகப்படி அவளுக்கு அவங்க குலதெய்வ கோவில்ல தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதனால கோவில்ல சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு நாள் ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல ரிசப்ஷனை கிராண்டா வச்சுக்கலாம்னு இருக்கும். ஊர்ல எல்லா கல்யாணத்தையும் நான் கிராண்டா எடுத்து நடத்திருக்கேன். என் தங்கச்சி கல்யாணத்தையும் அப்படிதான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். குடும்ப ஜோசியர் தான் குலதெய்வம் கோயில்ல பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டாரு. அதான் கோயிலே வச்சு பண்ணலாம்னு இருக்கோம். ஆனா ரிசப்ஷன் பெரிய லெவல்ல கிராண்டா பண்ணிடலாமாப்ல.
கல்யாணத்தை சிம்பிளா பண்றதா நல்லது. சும்மா ஒரு நாள் கூத்துக்காக பணத்தை வாரி அரைச்சிட்டு அப்புறம் கஷ்டப்படுறது பிரயோஜனம் இல்ல. அந்த பணம் கையில இருந்தா பின்னாடி வாழ்க்கைக்கு உதவும். ரிசப்ஷன் கூட பண்ண வேண்டாம். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க கஸ்தூரி தான் இருக்கா. ஆபீஸ்ல 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கோயில்ல நடக்கிற கல்யாணத்துக்கு வந்துருவாங்க. எனக்காக நீங்க தனியா ரிசப்ஷன் எதுவும் பண்ண வேண்டாம். உங்களுக்காக தான் தனியா ஒரு ரிசப்ஷன் வைக்கலாம்னு நினைச்சோம். இப்ப நீங்களே வேணாம்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா நான் ஒண்ணு செய்யறேன். பொற்கொடி கல்யாணத்துக்கு அவ பேர்ல 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். உங்க எதிர்காலத்துக்கு நீங்க வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். மாப்பிள 5 லட்சம் ரூபாய்க்காக நான் என்ன விற்க தயாரா இல்ல. ஐயோ, நான் ஒண்ணு தப்பா சொல்லல. அந்த பணத்தை என் தங்கச்சிக்காக தான் வச்சிருக்கேன். அது யாருகிட்ட இருந்தான்னா உங்க எதிர்காலத்துக்கு பயன்படும் தான் சொன்னேன். உங்க தங்கச்சிய ஏன் சம்பாதியத்திலே என்னால காப்பாத்த முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னா கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வச்சுட்டு நான் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு உங்க தங்கச்சி பேர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணா, உங்க கல்யாணத்தை நீங்க இதுக்காக தள்ளி போட வேண்டாம். இந்த காலத்துல கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற ஆம்பளைங்களுக்கு நடுவுல நீங்க தான் ரியல் ஹீரோவா எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுறீங்க. வர வெள்ளிக்கிழமை கன்ஃபார்மா உங்க கல்யாணம் நடக்குது. போதுமா?